129 சவரன் தங்க நகைகள் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கொள்ளையடிக்கப்பட்ட நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதலான விவரங்களுடன் செய்தியாளர் பூபாலன் இணைப்பில். பூபாலன், இனி உங்கள் விவரம். கண்டிப்பாக கோபாலகிருஷ்ணன். ஸ்ரீபெரும்புத்தூரில் 129 பவுன் தங்க நகைகள், 2 கிலோவுக்கும் மேற்பட்ட வெள்ளி பொருட்கள் மற்றும் 21 லட்சம் ரொக்க பணம் கொள்ளடிக்கப்பட்ட வழக்கில் தற்போது 2 பேரை போலீசார் கைது செய்து நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். அதாவது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் ராகவேந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்த முத்துப்பெருமாள். இவர் தனியார் சித்த மருத்துவ ஊழியராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் கடந்த மாதம் 31ஆம் தேதி பட்டப்பகலில் இவரின் வீட்டின் பூட்டை உடைக்கப்பட்டு வீட்டில் உள்ள அறையிலிருந்து 129 பவுன் தங்க நகைகள், 2 கிலோவிற்கும் மேற்பட்ட வெள்ளி பொருட்கள் மற்றும் 21 லட்சம் ரொக்க பணம் உள்ளிட்டவை கொள்ளடிக்கப்பட்டதாக காவல் நிலையத்தில் புகாரானது அளிக்கப்பட்டிருந்தது. இதன் தொடர்பாக 3 தனிப்படை அமைக்கப்பட்ட போலீசார் 1 மாதத்துக்கு மேலாக அந்த குற்றவாளியை தேடி வந்தனர். இந்த நிலையில் இன்று காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்ட எல்லையில் உட்பட்டான செட்டிப்பேடு பகுதியில் சந்தேகத்திற்கு இடமான 2 நபர்கள் பைக்கில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது அவர்களை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு அந்த வாகனத்தையும் சோதனை செய்ததில் கத்தி, இரும்பு பொருட்கள் போன்ற பொருட்களும் அதே போன்று பண நகை உள்ளிட்டவை பைக்கில் இருந்தது தெரிய வந்தது. இதனை மேலும் போலீசார் கைப்பற்றி கிடுக்குப்புடி விசாரணையில் செய்த பொழுது முத்துப்பெருமாள் வீட்டில் இவர்கள் கொள்ளையடிக்கப்பட்டது என்பது தெரிய வந்தது. மேலும் அவர்கள் வைத்திருந்த ஆயுதமான பொருட்கள் மற்றும் தங்க நகைகளை பறிமுதல் செய்து அவர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு தற்போது காவல்துறையினர் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பியுள்ளதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. பட்டப்பகலில் வீடு புகுந்து தங்க நகைகள் திருடு போன சம்பவத்தில் தற்போது 2 நபர்களை கைது செய்யும் நடவடிக்கை மேற்கொண்டிருப்பது பொதுமக்களிடையே வரவேற்பத்தக்க இருந்தாலும் கூட அதே போன்று இந்த குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும். அதே போன்று இந்த குற்ற செயல் தடுக்கும் வகையில் போலீசார் பாதுகாப்பு அதிகரிக்க வேண்டும் என்று தொடர்ந்து சமூக வலைதளங்களிலும் பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் தொடர்ந்து கோரிக்கையை முன்வைத்து வருகின்றனர். கோபாலகிருஷ்ணன். நன்றி பூபாலன், உங்கள் விவரங்களுக்கு நன்றி.